கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு வயசான தகப்பன் இருந்தார். அவருக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்க அவருக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சாங்க, அவருக்கு கவனத்தையும் கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், ஐயா உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறாங்க, கவனத்தையும் கொடுக்குறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த தகப்பன் சொன்னார், அவங்க எனக்கு கனத்தை கொடுக்குறாங்க, ஆனால் எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டார். அதே மாதிரி தான் நேயர்களே, நம்மளும் ஏசப்பாக்கு கனத்தை கொடுக்குறோம், ஆனால் அவருடைய சொற்படி கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறோமான்னு சிந்தித்து பார்ப்போம். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தாராம். வெளியே இருந்து பார்க்கவே அந்த ஹோட்டல் ரொம்ப பெருசா அழகா இருந்ததாம். சரி உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி உள்ள போனாராம். அங்க இருக்க ஆம்பியன்ஸா இருக்கட்டும், டேபிள் சேர் எல்லாமே சூப்பரா இருந்ததாம். சரி சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணாராம். நிறைய பியூட்டிஃபுல்லா அவர் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணாங்களாம். அவர் அந்த சாப்பாடை சாப்பிடலான்னு சொல்லி பிளேட்ல எடுத்து வைக்க போனாராம். பார்த்தா அந்த பிளேட் ஃபுல்லா கரையா இருந்ததாம். அந்த பிளேட்டை பார்த்து அடுத்த செகண்டே அவர் அது வரை பார்த்து வியந்த எல்லா விஷயமும் அடிபட்டு போயிடுச்சு. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நான் 90% நல்லவளா தான்ப்பா இருக்கேன், ஆனா ஒரு 10% தான் என்கிட்ட குறை இருக்குன்னு நீங்களும் நினைக்கலாம். ஆனா அந்த 10% குறை நம்மள்கிட்ட இருக்க எல்லா நல்ல விஷயங்களும் மறைச்சு செயல்பட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இவ்வளோ நல்லவங்களா தானே இருக்கோம், அந்த 10%ஐயும் கரெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது?
இயேசுவின் செல்லங்கள். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. அதாவது நம்ம சமையலுக்கு உப்பு எவ்வளவு யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு சொல்லி நம்ம பிரயோஜனமா இருக்கணும். இயேசுவின் செல்லங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை என்றென்றுக்கும் பெரியது. அல்லேலூயா. இயேசுவின் செல்லங்கள். 3:16-17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அந்நேரம் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நம்ம ஆண்டவரை விசுவாசித்து உயர்த்த அற்புதம் உங்க பக்கத்துல நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. காலை எழுந்த உடனே இந்த நாள் ஜெயிக்க போகிறீர்களா தோக்க போகிறீர்களா என்று நீங்க முடிவு செஞ்சிடலாம். உங்க செல்போனுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறீங்களா? ஏசப்பா இடத்துல பைபிள் வாசிக்கிறது ஜெபிக்கிறதுக்கு உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீங்களா? உனக்கு முன்பாக இருக்கிற 2 வழிகள் இல்லை. எந்த வழியை நீ பின்பற்ற போகிறார்? ஆசீர்வாத வழியை பின்பற்றினா ஏசப்பாவனை பின்பற்றணும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க ஊழியத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற அந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். வருடந்தோறும் புதிய மிஸ்டரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஒரு பாரத்தோடு உருவாக்கி வருகிறோம். அல்லேலூயா. அறுவடை மிகுதிங்க, ஆனால் வேலையாட்கள் இல்லவே இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் பலசர கடையில் வேலை பார்க்குறவங்க இல்லை, பெரிய பெரிய ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க இல்லை, ஹோட்டல் வேலை பார்க்குறவங்க இல்லை, கட்டட வேலை பார்க்குறவங்ககிட்ட கேட்டால் வேலைக்காரர்கள் கிடைக்கிறது அரிதாக இருக்குது. வேலைக்காரர்கள் சும்மா இல்லவே இல்லைங்க. அதுபோல் தாங்க இன்னைக்கு ஏசப்பா சொல்லிட்டார், அறுவடைகள் நிறைய இருக்குதுப்பா. ஒரு டேவிட் கணேசன் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த போதும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவர் சந்திச்சிருவார். ஒரு மோசஸ் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தா போதும் எகிப்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டர் விடுவிச்சிருவார். ஒரு தோமா சந்தேகப்படாமல் ஏசப்பாவுக்காக தன்னை அர்ப்பணித்து இந்தியா வந்தால் போதும் அவன் மூலிமா பெரிய ஒரு எழுப்புதலை தேசங்களில் எழுப்புதலை தொடங்க முடியும், அறுவடையை தொடங்க முடியும். அல்லேலூயா. அந்த செய்தி கேட்குற சகோதரியை ஊழியக்காரர்களை உருவாக்கணும். நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வர்றீங்களாங்க? வரமாட்டீங்க என்ன? சரி, உங்கள் முதல் பிள்ளை ஏசப்பாவுக்கு தானே நீங்கள் கொடுத்துருக்கணும். முதற்கனி கர்த்தருடைய இதில் முழு நேர ஊழியத்துக்கு உங்கள் பிள்ளையை அர்ப்பணிக்கிறீங்களா? மாட்டிங்களா? சரி போங்க, நீங்கள் வர மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்போ என்ன செய்யணும்? முழு நேர மிஸ்டரிகளை உருவாக்குவதற்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். ஊழியக்காரர் உருவாக உங்களுடைய தனி ஜெபத்தில் குடும்ப ஜெபத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறேன். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி விசாரித்த போது இந்த செய்தி கேட்குற உங்கள் கண்ணு முன்னாடி 2 வழிகள் இருக்கிறது. இந்த 2 வழிகளில் எந்த வழியை நீங்கள் பின்பற்ற போகிறீங்களோ அதில் தான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். 2 வழிகள் வைக்கிறார். நீ சூஸ் பண்ணுறதுல தாங்க உன்னுடைய பிளஸ்ஸிங் இருக்குது, எதிர்காலங்கள் இருக்குது, ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் மகிமையும் கனமும் இருக்கிறது. ஆசீர்வாத வழியை பின்பற்றினா ஏசப்பாவனை பின்பற்றணும். ஏசப்பா வேணான்னு சொன்னால் அப்போ சாபம் தான் வரும், கவலைகள் கண்ணீர்கள் தான் வரும்.
ஒரு வழி நன்மை இருக்குது, ஒரு வழி தீமை இருக்குது. எல்லா நாளுங்க நமக்கு முன்னாடி 2 விதமான வழிகள் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் சொல்ல 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. நமக்கெல்லாம் எஜமான் யாருங்க? கணேசனுக்கு எஜமான் யாரு? ஏசப்பா தான் எஜமான். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்கிறேங்க. நோவாவின் காலங்களில் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அப்போ ஒரு கூட்ட ஜனங்களையாவது விடுதலையாக்கணும்னு சொல்லி கொப்பேரி மரத்தினால ஒரு பேழையை உண்டாக்க ஒரு திட்டம் கொடுக்குறாருங்க. அந்த திட்டத்தின்படி நோவா கீழ்ப்படிந்ததுனால 8 பேர்களை ஆண்டு விடுதலையாக்குகிறார். சோதம் குமாரவை அழிக்க வேண்டும், ஏனென்றால் அவர்கள் செய்கிற பாவம் அங்கு பரலோகத்தை எட்டுகிறது, என் ஆண்டுடைய சமூகத்தை துக்கப்படுத்துகிறது, கோபாக்கினை வருகிறார். ஆனால் ஆபிரகாமினுடைய பரிந்து பேசும் ஜெபத்தின் மித்தமாக ஒரு சின்ன கூட்டம் விடுதலை ஆகிறது ஐயா, அழிவிற்கு தப்பி வைக்க வருகிறார். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரே, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளான் இருக்குதுங்க. ஆண்டவர் பிளான். அல்லேலூயா. அந்த திட்டத்தை நாம நிறைவேற்றணும். என்னுடைய எஜமான் என்ன சொல்றாரோ அதை நான் செய்கிறேன். நம்ம எல்லாருக்கும் 2 எஜமான்னா யாரு? ஒன்று ஏசப்பா என் எஜமான், இன்னொரு எஜமான் ஒருத்தர் இருக்கான், மேற்படியான் பிசாசு ஒரு எஜமான். அவன் பாருங்க ஓயாம இதை நீ செய்யாத, வா நீ என் வழியில வந்துரு, உன்னை ஐஸ்வர்யம் ஆக்குவேன், உன்னை தலையை உயர்த்துவேன், நம்மளை பட்சித்து ஏமாத்திக்கிட்டே இருப்பான். பொய்க்கு பிதவமா இருக்கிறான். இந்த 2 எஜமான்கள்ல யார் சத்தத்தை நீங்க கேட்க போறீங்களோ அங்கதான் உன்னுடைய எதிர்காலம் இருக்குது. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, உனக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கிறது. 2 வழிகளில் எந்த வழியை நீ சூஸ் பண்ண போற பாருங்க. பைபிளில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். உங்களுக்காக நான் வாசித்து அதை உங்களோடு கூட பேசி உங்களுக்கு அஜிபிக்க விரும்புகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நகா இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க காலங்களில் அங்கே ராஜா ஒரு சட்டம் போடுறாரு, ஒரு பொற்சிலையை வணங்கணும், வணங்காத எல்லாரும் எரிகிற அக்கினி சூளையில் அவங்கள தூக்கி போட்டுறணும். பாருங்க, யோசித்து பாருங்க, இவங்களுக்கு வணங்குறது என்ன? சும்மா ஒரு தலை சாய்க்கணும். இப்போ தலை சாய்க்கணும் என்ன? ஒரு பொற்சிலை முன்னாடி ஒரு சிலை இருக்குது, அதுக்கு சிலைக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இவ்வளவு தாங்க, உயிர் கிடைச்சிருங்க. இதை செய்தி கேட்குற நீங்கள், உங்களுக்கு இந்த 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி. தலை சாச்சா உயிர் இருக்கும், தலை வணங்கலாட்டா உன்னை தூக்கி அக்கினிக்குள்ளே போட்டுருவாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதனால என்ன இருக்குது? நம்ம சாச்சிட வேண்டிதான் சாச்சிருவீங்க. இந்த 3 பேருக்கு முன்னாடி 2 வழிகள் இருக்கிறது. உயிர் வாழணுமா, உயிர் மறிக்கணுமா? உயிர் வாழணும்னு சொன்னால் தலை சாய்க்கணும், மறிக்கணும்னு சொன்னால் நிமிர்ந்து நிற்கணும். இப்போ 2 வழிகளில் அவங்க என்ன பின்பற்றுறாங்க? சொல்லுகிற வார்த்தை பாருங்களேன். பாருங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சத்தெல்லாம் கேட்காது. ஆண்டவர் கவனித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த 3 பேர் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லி கவனித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ எந்த வழியை ஃபாலோ பண்ண போகிற, எதை சூஸ் பண்ண போகிறாங்க இந்த 3 பேர்களும் ஆண்டவர் கவனிப்பாருங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். என்ன கன்ஃபஷனுங்க, தைரியமுள்ள வார்த்தைகள். இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரி, இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற இந்த வேளையில் உங்களுக்கு முன்பாக எத்தனை விதமான உபத்திரவங்கள் இருந்தாலும் நீ சொல்லுகிற வார்த்தை என்ன? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், எங்கள் வியாதிகளிலிருந்து சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை விசுவாசித்து உயர்த்த அற்புதம் உங்க பக்கத்துல நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. பாருங்க, எங்களை ஆண்டவர் விடுவிப்பார் சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்றாங்க பாருங்க. 18ஆம் வசனத்துல, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவதர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. அவ்வளோ தைரியம். என்ன தைரியங்க? எங்களுக்கு ராஜாவே, எங்களுக்கு முன்னாடி 2 வழி இருக்குது. ஒரு வழி நீங்க வச்சிருக்கிற பொற்சிலையை வணங்கணும், இன்னொரு வழி என்ன? அக்கினி கடல், மரணம்.
இவங்க சூஸ் பண்ணுறல. ஆண்டவர் எங்களை விடுவிப்பாருங்க. அப்படி விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நான் ஆண்டவருக்காக என் வழியை ஒப்பு கொடுக்கிறேன், நான் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவங்க ஆண்டவருக்காக நிற்கிற போது என்ன நடக்கிறது தெரியுமா? என் ஆண்டவர் இறங்கி வருகிறார் ஐயா, அவளை விடுவிக்கும்படி. அருமையான இந்த செய்தியை கேட்க சகோதரனே சகோதரி, நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுறீங்களா, ஆண்டவர் வருவாருங்க, உங்களுக்கு உதவி செய்ய வருவார். ஐயோ, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆகுதே, எனக்காக ஒரு அற்புதமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றுங்கிறீங்க? பாவ வழியை பின்பற்றுறீங்களா, பரிசுத்த வழியை பின்பற்றுறீங்களா, விசுவாசிக்கிற வழியை பின்பற்றுறீங்களா, அவிசுவாசப்படுகிற வழியை பின்பற்றுறீங்களா? உங்களுடைய முடிவுகள் ஆண்டவருக்காக இருக்கிறதா, ஆவிக்குரியதாக இருக்கிறதா, மாம்சத்தின்படியாக இருக்கிறதா? நீங்க யோசித்து பாருங்கங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். நின்று பாருங்க, எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார், வழிகளை திறப்பார் ஐயா. அல்லேலூயா. உங்கள் தலைகளை உயர்த்துவார் ஐயா. யோசேப்புக்கு முன்னாடி 2 ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க. ஒன்று ஆண்டவருடைய ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்ன? பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிற, என்னை கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கார், என்னை நம்புகிறார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன். இன்னொரு வழி என்ன? போத்திவார் மனைவி மூலியமாக அங்கு பாவம் செய்கிற, உபச்சார வேசித்தனம் செய்கிற வழி. யோசேப்புக்கு முன்னாடி 2 வழி இருக்குது. 2 வழிகளில் அவன் எந்த வழியை பின்பற்றுகிறான்? என் ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகிறதுனாலே அவனுடைய முடிவு என்ன? தேசத்திற்கு அதிகாரியாக என் ஆண்டு உயர்த்துகிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோரே, உனக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கிறது. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரோடு கூட பேசி வேதத்தை வாசித்து ஜெபிக்கலாம், ஒரு வழி இருக்குது. இல்லை செல்ஃபோனை எடுத்து நோண்டி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் பார்க்குற வழி இருக்குது. இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சௌரியே, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போதா, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாயா, தோக்க போகிறாயா என்பதை இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ஒன்றை வச்சே நீ கற்றுக்கொள்ளலாம். உனக்கு நீ தீர்க்கதரிசனம் சொல்லிக்கலாம். இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறேன்னா, வேதத்தை மூலியமா ஆண்டவர் என் கூட என்ன பேசுகிறேன்னா, ஆண்டவர்கிட்ட காத்திருந்தா அன்னைக்கு நான் ஜெயிக்க போகிறேன்னு அர்த்தம் இல்லைங்க. அவரெல்லாம் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி செல்ஃபோனையும் டிவிகளையும் அரட்டிகளையும் பின்பற்றிலாம் இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை சொன்ன காலையிலேயே நீ தோக்க போறீங்கிறது முடிவாயிருச்சு. இப்போ இதுக்கு ஆண்டவர் பேச வேண்டியது இல்லைங்க. நான் இப்போ நிறைய பேர், நான் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு சகோதரி நேற்றைய நாளில் வந்து என் கூட பேசினான். அங்கிள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் நீட்டில் பாஸ் பண்ணி நான் டாக்டர் ஆயிடணும். அது ஈஸி தான். நான் அந்த பாப்பாட்ட சொன்னேன், அதெல்லாம் ஈஸி தான். இப்போ நீ நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவியா, பாஸ் பண்ண நீ ஜெயிப்பியா தோப்பேங்கிறது இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். தீர்க்கதரிசனம் கிடையாது. இப்போ ஒன்றை வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். நான் அவட்ட கேட்டேன், இன்னைக்கு காலையில் நான் அவளை சாயங்காலத்தில் ஒரு மீட்டிங் முடிச்சு என்கிட்ட தண்ணி ஜெபம் பண்ண வர்றா. அவட்ட கேட்டேன், நீ இன்னைக்கு காலையில் எத்தனை பைபிள் வாசித்த அப்படின்னு கேட்டேன். சிரிக்கிற, வாசிக்கல அங்கிள். அப்போ நீ தோற்று போயிடுவேன். இல்லை, நேற்றுக்கு எவ்வளோ அதிகாரம் வாசித்த? ஒன்றே அது தயங்கி வருது. ஒன்றே அறகுறையாக தான் வாசிச்சிருப்பான். நான் சொல்கிறேங்க, பைபிள் வசனம் தெளிவாக இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரர், உன்னுடைய வாழ்க்கையில் காலை எழுந்த உடனேயே இந்த நாள் ஜெயிக்க போகிறீர்களா, தோக்க போகிறீர்களா என்று நீங்கள் முடிவு செஞ்சிடலாம். நீ ஆண்டவரோடு கூட, அவரோடு கூட ஒப்புரவாகி ஆண்டவரோடு கூட நீ வீட்டை விட்டுக்கு வெளியே போகிறீங்களா, பிஸ்னஸ் பார்க்க போகிறீங்களா, அந்த பிஸ்னஸில் ஜெயம் இருக்கும். ஒரு வெளிநாட்டில் நான் சும்மா ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், நீ காலைல எந்திரிச்ச உடனே ஒரு நிமிஷமாவது ஏசப்பா இடத்துல உங்கள் வாழ்க்கை அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு பிஸ்னஸ் போங்க. அல்லேலூயா. இன்னும் அவன்கிட்ட சொன்னேன், திடீர்னு நான் சொல்கிறத கேளுங்க, இல்லை ஜெபம் பண்ணாமல் நீ வாட்டுக்கு பல்லு விளக்க போறோம்னா ஏசப்பா பல்ல உடைச்சாலும் உடைச்சு விடுவார். ஏசப்பா பிள்ளையா மாத்துறதுக்கு ஒரு யோனாவத்துறதுக்கு கப்பல் அசைக்கிறார். ஒன்று அவர் கூட பேச வைக்கிறதுக்கு, அவரை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு,
அவருக்காக உன்னை ஊழியம் செய்வதற்கு என்ன வேணாலும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அந்த பிரதர் பாருங்க, இது எதுக்குடா வம்பு, நல்ல நேர்மலங்கள் போட்டு டேவிட் கணேசன் சொன்ன மாதிரி ஜெபிச்சிட வேண்டிதான், ஜெபிச்சுட்டு போயிருக்கிறார். அவர் சொல்றாரு, எத்தனையோ வருடங்களாக வராத பணங்கள் அன்றைக்கு வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் சொன்னாரு, ஆர்டர்ஸு மற்றவங்கள்ட்ட வாங்குறது பல கஷ்டப்படணும். ஆனால் இவர் முயற்சி பண்ணாமையே பல லட்சக்கணக்கான ஆர்டர்ஸ் புதுசாக வந்துருச்சுன்னு சாட்சி சொல்றார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றதுலேயே இவ்வளவு அற்புதம் நடக்குதுன்னா, இனிமேல் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட போகிறேன், வேதத்தை வாசிக்க போகிறேன், அவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சுங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கிறது ஐயா. எந்த வழியை பின்பற்ற போகிறாய்? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என் ஆண்டவருடைய வழியை பின்பற்றினார்கள். அக்கினி சூளையிலே அவர்கள் தூக்கி எறியப்பட்டாலும் அவர்கள் விடுவிக்கும்படி அவர்களோடு கூட 4வது நபர்களாக உலாவினார் ஐயா. அவங்க பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க, தலையில் இருக்கிற முடி கூட கருகலைங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதரன் சொன்னீங்க, ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் வழியை பின்பற்றீங்கன்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா, ஒரு முடி கூட கருகாது, ஒரு சேதமும் உங்களுக்கு வராதுங்க. அந்த ஆண்டவர் தான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கிறாரு, குழந்தை இல்லாத அவனுக்கு ஈசாக்குங்கிற குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு நாள் ஆண்டவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் என்ன நேசிக்கிற வழியை பின்பற்றுகிறானா, என்ன நேசிக்கிறானா, அவன் பிள்ளையை நேசிக்கிறானா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க உங்களுக்கு இருக்கிற வேலையை நேசிக்கிறீங்களா, உங்களோடு இருக்கிற இயேசுவை நேசிக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நேசிக்கிறீங்களா, இயேசுவை நேசிக்கிறீங்களா? உங்க செல்போனுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறீங்களா, ஏசப்பா இடத்துல பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறதுக்கு உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீங்களா? 2 வழி இருக்குது. இதை யாரும் கம்பல் பண்றது கிடையாது. நீங்க ராஜா போலங்க. ராஜானா என்ன டிசிஷன் வேணாலும் அந்த ராஜா எடுத்துக்கிறலாம். ஒவ்வொரு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ராஜா தாங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட எல்லாம் ஒப்பு கொடுத்துடுறாரு, எல்லாம் ஒப்பு கொடுத்துறாரு. நீ ஆண்டவரை பின்பற்ற போறியா? பாருங்க, ஆபிரகாமுக்கு பரீட்சை வைக்கிறார். ஆபிரகாமுடைய வழி என்ன? என்னோட நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. ஈசாக்கு எனக்கு தேவையில்லைன்னு பலியிடும்படி பட்டயத்தை ஓங்கி அதை பலியிடும்படி ஓங்குகிறான். அப்பொழுதுதான் என் ஆண்டவர் ஆபிரகாமுக்காக இறங்குகிறார். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, நீ யாருக்கு அன்பு செலுத்துகிறாய், யாருக்கு உன் முதலிடத்தை கொடுக்கிறாய்? அந்த ஆபிரகாம் இடத்துல ஒரு ராஜா வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 14 அதிகாரம் 21 வசனம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். ஒரு 2 ஆப்ஷன் உனக்கு, ஜனங்கள், பொருட்கள். நீ ஜனங்களை எனக்கு தந்துரு, பொருட்கள் எல்லாம், பொருள்னா தங்கம், வெள்ளி, பொண்ணு, எல்லாம் பணம் எல்லாம் நீ வச்சுக்கோப்பா. ஆபிரகாம்கிட்ட ஒரு ராஜா சொல்றாரு. ஒருவேளை இப்ப யாராவது ஒருத்தர் இப்ப கணேசன்ட்ட சொன்னா, ஆபிரகாம்கிட்ட சொன்னது போல் என்கிட்ட சொன்னா, நான் பொருட்கள் மட்டும்தான் எனக்கு தேவைன்னு நான் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஆனால் 27 வருடங்களுக்காக என் ஆண்டவருக்காக நிற்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் பண ஆசையில்லை, பெருமையில் விழுந்து விடாதபடி அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாலும் எடுத்து கொள்ளேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு நீ கொடுக்குற ஒன்று வேண்டாம்ப்பா, எனக்கு ஆண்டவர் போதுமையா என்ற ஆண்டவருடைய வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால் 15ஆம் வசனம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. என் ஆண்டவர் தரிசனமாய், ஆபிரகாமே நீ பயப்படாதே, அல்லேலூயா, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி பேசுகிறார். அவருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, உனக்கு முன்பாக இருக்கிற 2 வழிகளிலே எந்த வழியை நீ பின்பற்ற போகிறார்? அதனால்தான்
உன்னுடைய எதிர்காலம் இருக்கிறது, உன்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமா? உன்னுடைய எதற்கு நீ இடம் கொடுக்க போகிறாய்? இந்த டேவிட் கணேசன் ஆகி நான் ஏசப்பாவுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். எனக்கு வருகிற எல்லா பணத்தையும் மிஸ்டரிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். இன்னும் நான் சாகிறதுக்குள்ள 7000 மிஸ்டரிகள் எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறேன். 1,00,000 கிராமங்களை எனக்கு உமக்கு சொந்தமாக மாற்றுவது எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்னை நம்புகிறார் ஐயா. அல்லேலூயா. சகோதரனே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக 2 வழிகளிலே எந்த வழியை பின்பற்ற போகிறீர்கள்? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்க போகிறார்களா, தோற்க போகிறார்களா என்பதை அவர்கள் உண்மை தேடுவதில்லை. அவர்கள் சூஸ் பண்ணுகிற அந்த வழிகள் இல்லை. அவர்களாகவே முடிவு செய்யலாம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் உம்முடைய வழிகளை பின்பற்ற போகிறேன், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போன்று உமக்காக எங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களை விடுவித்தது போல, ஒரு சேதமில்லாதபடி அவளை விடுவித்து உயர்த்தினது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. யோசேப்பு உயர்த்தினது போல உயர்த்துவீராக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இந்த உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழியை பின்பற்றும்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தலைகள் உயர்த்தப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் முரளி கிதியோன். நான் பாண்டிச்சேரி பட்டணத்திலே பிறந்து வளர்ந்து ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன். நான் பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருமணமாகி 10 வருடம் குழந்தை இல்லாமல் தொட்டில் கட்டி போட்டு நான் குழந்தையாக பிறந்தேன் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் இதன் மத்தியில் எங்கள் ஊரிலே எங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் இயேசுவை அறியாத மக்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் மத்தியில் தான் ஆண்டவர் என்னை
படிக்கிற வயதிலிருந்து நான் பார்க்கும் பொழுது சிறு வயதிலிருந்து முதன்மையான இடத்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒன்றாவதிலிருந்து 10, 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் முதன்மையான இடத்திலே ஆண்டவர் என்னை வைத்தார். விளையாட்டிலும் படிக்கிற காரியங்களிலும் நான் முதன்மையான இடத்துல எப்படியாவது நான் படித்து ஒரு இராணுவத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். அது மாத்திரமல்ல, பிடி மாஸ்டராக உருவாக வேண்டும் என்று விரும்பினேன். அது மாத்திரமல்ல, போலீஸாகவும் உருவாக வேண்டும் என்று விரும்பினேன். இதன் மத்தியில் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய உறவுகள் மூலமாக நான் படிக்கிற வயதில் செய்வினையின் பில்லி சூனியம் செய்வினையினால் பாதிக்கப்பட்டு நான் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டேன். வாலிப வயதாக கிட்டத்தட்ட 12 வயது இருக்கும் பொழுது படுத்த படுக்கையாக ஆகிவிட்டு சாப்பிட முடியாது, ஒரே தூக்கமாக வரும், தண்ணி குடிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாத நிலைமையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி எங்களுடைய அப்பா அம்மா உறவுகள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு எனக்கு லட்சக்கணக்கான பண தேவைகளை ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு போய் சரி செய்தும் சரியாகவில்லை. மற்ற இடங்களெல்லாம் போயிட்டு பில்லி சூனியம் எடுக்கிற இடத்தில் மத்தியிலெல்லாம் கொண்டு போய் வைத்து என்னை சரியாக்க வேண்டும் எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகாத நிலைமையில தான் ஒரு நாள் நான் தனிமையில எவ்வளவோ இரவுகள் தனிமையில அழுத நாட்கள் உண்டு. எனக்கு சுகம் ஒருவர் தருவார் என்று சொன்னால், கடவுள் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் நிச்சயம் எனக்கு சுகம் தருவார், அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்த நாட்கள் உண்டு. நான் ஒரு நாள் தனிமையில் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் என்னுடைய வீட்டில் அருகிலே யாரு வீட்டில் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு டிராக்ஸ் போட்டு எனக்கு எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைமையில யாரோ ஒருவர் என்னை தூக்கிவிட்டு எழுந்து அதை எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், உன் மீது ஒருவர் அன்பு செலுத்த காத்திருக்கிறார், நீ அவரிடத்துல உன்னுடைய இருதயத்தை தருவாயா என்று சொல்லி அந்த டிராக்ஸ்ல எழுதி கொண்ட வசனத்தை படித்த உடனே உள்ளுக்குள்ளாக இருந்த பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள் எல்லாம் சரி செய்த ஒரு நிலைமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் என்னை விடுவிக்க அவரால் நிச்சயம் முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு என்னுடைய பாட்டி ஊருக்கு சின்ன ஊர்ல அனுப்பினதுனால நான் இந்த பாட்டி ஊர்ல என்னுடைய தாய்மாமாவுக்கு நண்பரான ஒரு பாஸ்டர் ஜேஇயாக அவர் பணி செய்து வந்தார். அவரிடத்துல எங்களுடைய அக்கா மகன் இப்படி படுத்த படுக்கையாக படிக்க முடியாத நிலைமையில அவனுடைய வாலிப வயது முடிந்து விடுமோ, அவன் மரித்து விடுவானோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது என்று சொல்லி அவரிடத்திலே கூடும் பொழுது அது சீக்கிரமாக அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் தருவார், விடுதலை கொடுப்பார், அவரை வாட வைப்பார் என்று சொன்ன உடனே என்னுடைய பேரண்ட்ஸ் கடைசி முறையாக ஒரு தருணம் அவரை ஆலயத்தில் கொண்டு போய் விடுவோம் என்று சொல்லி ஆலயத்தில் படுத்த படுக்கையோடு கொண்டு போய் என்னை விட்டு விட்டார்கள். அதன் மத்தியிலே அவர் எனக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்ததன் விளைவாக ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளு, உன் பாவங்களுக்காக அநியாய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி அவர் எனக்காக உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்ததன் விளைவு நான் அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னை போல சுகம் அறியாமல் என்னை போல வேதனையில் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஒரு நாள் அவர் என்னிடத்தில் கேட்டார், நீ படித்து என்னவாக உருவாக போகிறாய் என்று கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு சுகம் தந்த எனக்கு உயிர் கொடுத்த என் ஆண்டவருக்கு என் உயிர் உள்ளவரை நான் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அதன் மத்தியிலே அந்த ஆலயத்திலே 12 வருடங்களாக வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று கிராமமாக சொல்ல ஆரம்பித்தேன். அதன் மத்தியிலே நான் ஒரு நாள் என்னுடைய பாஸ்டர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்யவார் என்று நினைத்து ஏமாற்றங்கள் அடைந்தது உண்டு. இதன் மத்தியிலே அவர் சொன்னார், உன்னை நான் பைபிள் காலேஜ் அனுப்பி வைப்பேன், நீ பைபிள் காலேஜ் படித்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சொன்னவர் மறந்து விட்டார். ஆண்டவர் எனக்கு வாலிப வயதில் இருக்கும் பொழுது அந்த ஆலயத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து ஒரு மிஷனரி ஊழியத்திலே சேர்த்து, மதுரை மாவட்டத்தில் மிஷனரி ஊழியத்திலே சேர்த்து ஒரு 3 வருடம் ஊழியராக கிராமங்களில் ஊழியராக பணி செய்யும் பொழுது அதன் மத்தியிலே எனக்கு வேதாகம கல்லூரி படிப்பதற்கான வழி வாசல்களை ஆண்டவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேதாகம கல்லூரி முடித்தேன், BTH முடித்து நான் இன்னொரு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக எனக்கு திருமண அலைன்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், எதை கேட்டாலும் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்ய விடுவோம், மனிதர்கள் நம்மை மறந்து விடுவார்கள், ஊழியர்கள் நம்மை மறந்து விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் தான் எனக்கு என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எதை செய்தாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையை
சரியான முறையில் அமைத்து தருவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நான் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே குடும்பமாய் நான் ஊழியம் செய்ய வேண்டும், எனக்கு திருமணமாக வேண்டும், என்னுடைய திருமணத்தை நீ நடத்தி தர வேண்டும் என்று என்னுடைய எதிர்கால வாலிப வயதுக்காக பாரத்தோடு ஜெபித்தேன். அதே மாதிரி ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய பேரண்ட்ஸ் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி என்னுடைய தம்பி தங்கை எல்லாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, நான் எங்கே சென்றாலும் எங்கே பிரயாணம் பண்ணாலும் என் அருகில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய அன்பை சொல்லும்படியாக என்னை ஆண்டவர் அநேக இடங்களிலே பயன்படுத்தினார். எனக்கு ஒரே ஒரு காரியம், நான் சிறு வயதிலிருந்து அப்பா அம்மா இடத்துல வளராமல் பாட்டி தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்ததுனால நான் அன்புக்காக ஏங்கின நாட்கள் அநேகம் உண்டு. ஆனால் அந்த அன்பு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததை போல ஆண்டவருடைய அன்பு எங்கே சென்றாலும் யாருக்கு வேணாலும் துணிச்சலாக தைரியத்தோடு அவரை பற்றி சொல்வதற்கு ஆண்டவர் அநேக நேரங்களில் எனக்கு கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, எனக்கு திருமணமானது. திருமணமாகி நான் ஒரு மிஷனரி ஊழியத்தில் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் குடும்பமாக. அதன் மத்தியிலே ஓசூர், பெங்களூர் பட்டணங்களிலே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் என்னை குடும்பமாக அழைத்து சென்றார். எனக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஒரு நாள் நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற ஒரு ஊழியரை நான் பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவர் சொன்னார்கள், நீங்க VMM அதாவது வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் என்ற ஒரு ஊழியம் இருக்கிறது, அதில் நீங்கள் ஊழியம் செய்ய அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அதே ஒசூர் பட்டணத்தில் இருக்கும் பொழுது அருமையான அண்ணன் டேவிட் கணேசன் அண்ணன் அவர்கள் ஒரு கூடுகையிலே அவர் பேசினதை நான் கேள்விப்பட்டேன். குடும்பமாக கடந்து சென்றோம் அந்த கூடுகைக்கு. அவர் பேசினார்கள். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழுது கொண்டிருக்கிறார், அவர் கண்ணீரை துடைக்கும்படியாக அநேகர் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பேசின காரியங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினது. நான் அந்த தோழமை ஊழியரிடத்தில் கேட்டு நானும் இந்த ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு தருவார்களா என்று கேட்டவுடனே அவர்கள் இங்கே தலைமை அலுவலகத்தில் சொல்லி அருமையான டேவிட் கணேசன் அண்ணனை பார்ப்பதற்கு கிருபை பாராட்டினார். அவரிடத்திலே வந்து கடந்து ஒரு நாட்கள் ஆகிட்டு அவர் வெளி இடத்துக்கு ஊழியம் கடந்து சென்றதுனால ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் என்னை இணைத்து குடும்பமாக ஊழிய செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் நிச்சயம் நம்மை அவரிடத்தில் அவரே பேசுவதற்கு அவரே கூப்பிடுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஜபத்தோடு காத்திருந்தேன். ஒரு நாள் ஆகிவிட்டது. மறுநாள் அவர் மதிய வேலையில கடந்து வந்து முதலாவது என்னை கூப்பிட்டு அவரிடத்தில் பேசும்படியாக ஒரு அரை மணி நேரம் எங்களிடத்தில் பேசினார். என்னுடைய சாட்சியை கேட்டார், என்னுடைய அனுபவத்தை கேட்டார், என்னுடைய ஊழிய காரியங்களை கேட்டார். நீ எப்படிப்பட்டதான மத்தியிலே இந்த இடத்துக்கு இந்த கேம்பஸ் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே என்னுடைய சாட்சி முழுவதையும் அவரிடத்தில் சொன்ன உடனே என்னை அறியாமல் அழுது அவர் எனக்காக ஜெபித்து, ஆண்டவர் உன்னை இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு மிஷனரி ஊழியத்திற்கு தான் அழைத்திருக்கிறார், அங்க நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் தோல்விதான், உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் நீங்க எதிர்பார்த்து எதெல்லாம் கடந்து சென்றீர்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு தோல்வியை தான் சந்தித்தீர்கள், ஆனாலும் ஆண்டவர் தான் இந்த ஊழியத்திற்கு உம்மை அழைத்து வந்தார் என்று சொல்லி ஜெபித்து குடும்பமாக நீங்கள் வாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல் படிப்பினுடைய சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வாருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த ஊழியத்தில் மிஷனரியாக கணவன் மனைவியாக குடும்பமாக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், எந்த மனிதனை பார்த்தாலும் தைரியமாக ஆண்டவரை பற்றி அவருடைய சூழ்நிலைகளை அறிந்து அவருடைய ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவருக்காக ஜெபித்து அவரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். இம்மட்டுமாய் ஆண்டவர் என்னை ஊழியத்திலே சாட்சியாக பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சாட்சியின் மூலமாக அநேகருடைய உள்ளங்களிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாராக. நான் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலே 10 வருடமாக திருமணம் நடைபெற்றும் குழந்தை இல்லாமல் பிறந்ததுனால எனக்கு பிறகு என் தம்பி என் தங்கை பிறந்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய ஜெனரேஷனிலே ஆண்டவரை அறிந்த குடும்பம் இன்றைக்கு என்று சொன்னால் நாங்கள் தான் இன்னைக்கு ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய புதிய இல்லத்தை ஒன்று கட்டி அதன் மேலே ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தின்படியாக வீட்டு வேலைகளை முடித்து ஆலயத்தை கட்டுவதற்கும்
ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். எங்கு சென்றாலும் இயேசுவே ஆண்டவர் என்று தைரியமாய் சொல்லுவதற்கு, ரட்சிப்பு மக்கள் அடைவதற்கு ஆண்டவர் என்னை கிராம மிஷனரி ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். பரலோகத்தில் தேவதூதர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கோர்ட், அங்கே சாத்தானும் வந்து நிற்கிறான். தேவன் அனுமதி கொடுக்கிறார். அந்த கோர்ட்டில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என் தாசனாகிய யோபை கவனிச்சியா அப்படின்னு கேட்டுட்டு, உத்தமன், சன்மார்க்கன், எனக்கு பயப்படுகிறவன், அவனை போல பூமியில் யாருமே இல்லை அப்படின்னு பரலோகத்தில் அந்த ஹெவன்லி கோர்ட்டில் ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக யோபை பாராட்டுகிறார். யோசிச்சு பாருங்கள், நம்மளை யாராவது எங்கேயாவது பாராட்டுவாங்களா? இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டால் அவர் லைக் போட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னை ஒருத்தர் லைக் பண்ணிட்டான், ஒரு 2 பேர் லைக் போட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இத்தனை வியூஸ் வந்துருச்சு, 50 வியூஸ் வந்துருச்சு. ஏதோ ஒரு ரெக்கக்னேஷன், யாரோ நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்களேன், உலகத்தை உண்டாக்கின தேவன் ஒரு மனுஷனுக்கு லைக் கொடுக்கிறார், ஜோபுக்கு. சோஷியல் மீடியா, இது காட்ஸ் மீடியா. கடவுளுக்கு முன்பு உள்ள அங்கே ஒரு வீடியோ ஓடுது, யோபை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இவனை பார்த்தியா, இவன் தான்ப்பா உலகத்திலே பெஸ்ட்டுங்கிறார். பெஸ்ட்டாக இருந்ததற்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன? தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்திருந்தார், பொன்னின் மேல் அல்ல. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆன்ட்டி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புது பாட்டு சொல்லித்தர போகிறேன். எல்லோரும் நல்லா கவனிங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடலாம். நான் ஃபஸ்ட் ஆன்ட்டி பாடுறேன், அதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பார்க்கலாம். டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, பிடிக்க வருவான் சாத்தான் ஒன்றை அழிக்க வருவான் சாத்தான், பிடிக்க வருவான் சாத்தான் ஒன்றை அழிக்க வருவான் சாத்தான். கேர்ஃபுல்லாக நீயும் இருந்திடு, பவர்ஃபுல்லாக நீயும் வாழ்ந்திடு, கேர்ஃபுல்லாக நீயும் இருந்திடு, பவர்ஃபுல்லாக நீயும் வாழ்ந்திடு. ஆடி போவான் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான் சாத்தான், ஆடி போவான் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான் சாத்தான். இன்டர்நெட்டு, செல்ஃபோனு, சினிமா உண்மையான சந்தோஷம் தருமா? இன்டர்நெட்டு, செல்ஃபோனு, சினிமா உண்மையான சந்தோஷம் தருமா? இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு, மகிழ்ச்சியாக நீயும் வாழ்ந்திடு. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு, மகிழ்ச்சியாக நீயும் வாழ்ந்திடு. டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு. என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? இப்போ நம்ம ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆக்ஷனுக்காக 2 அக்கா வர்றாங்க. டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, பிடிக்க வருவான் சாத்தான் ஒன்றை அழிக்க வருவான் சாத்தான், பிடிக்க வருவான் சாத்தான் ஒன்றை அழிக்க வருவான் சாத்தான். கேர்ஃபுல்லாக நீயும் இருந்திடு, பவர்ஃபுல்லாக நீயும் வாழ்ந்திடு, கேர்ஃபுல்லாக நீயும் இருந்திடு, பவர்ஃபுல்லாக நீயும் வாழ்ந்திடு. ஆடி போவான் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான் சாத்தான், ஆடி போவான் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான் சாத்தான். இன்டர்நெட்டு, செல்ஃபோனு, சினிமா உண்மையான சந்தோஷம் தருமா? இன்டர்நெட்டு, செல்ஃபோனு, சினிமா உண்மையான சந்தோஷம் தருமா? இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு, மகிழ்ச்சியாக நீயும் வாழ்ந்திடு. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு, மகிழ்ச்சியாக நீயும் வாழ்ந்திடு. டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு. என்ன குட்டீஸ், ஆக்ஷன் நல்லா பண்ணாங்களா? நீங்களும் அதே இன்னைக்கு நல்லா பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகளில் நம்ம உடைக்கப்படுகிறோம். நான் உன்னை உடைச்சிருக்கிறேன், நான் உன்னை இந்த பாதை வழியை கடந்து போக வச்சிருக்கிறேன், இந்த வேதனையான இந்த சம்பவத்தை உன் வாழ்க்கையில் நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம உடைக்கப்படுகிற நேரங்களில் காண்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருந்தது. அப்போது அந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வேலையாள் தன்னுடைய எஜமானுடைய வீட்டுக்கு தண்ணி கொண்டு வருவதற்காக பல மைல் தூரம் நடந்து போய் ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சி அவருடைய பானையை நிரப்பி மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டாந்து
அந்த பானையை இறக்கி வைப்பார். இதுதான் காலையில் அவருடைய ரெகுலர் ஒர்க்காக, ரொட்டீன் ஒர்க்காக காலையில் எழும்பின உடனே இந்த காரியத்தை செஞ்சிருவார். அப்போது அங்கே எப்படி அவங்க பானையை சுமந்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நீளமான கட்டை, இந்த கார்னரில் ஒரு பானை, பின்னாடி கார்னரில் ஒரு பானை. அப்போது 2 பானையும் சுமந்துட்டு போய் ஒரு 3 மைல் தூரம் நடந்து அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை இறைச்சி பானையில் நிரப்பி மறுபடியும் 3 மணி நேரம் பிரயாணப்பட்டு அவருடைய கிராமத்தில் இருக்கிற அந்த எஜமானுடைய வீட்டில் வந்து அந்த பானையை இறக்கி வைப்பார். அப்படி இறக்கி வைக்கும் பொழுது ஒரு பானையில் மட்டும் தண்ணி நிரம்பி இருக்கும், இன்னொரு பானையில் தண்ணி வந்து கொஞ்சம் குறைந்து ஒரு 3/4 பானையாக தான் இருக்கும். அப்போ அவருக்கு கஷ்டமாக இருந்தது. நான் 3 மைல் தூரம் நடந்து போகிறேன், மறுபடியும் 3 மைல் தூரம் இந்த பானையை நான் தண்ணீரோடு நான் சுமந்துட்டு வரேன். ஆனால் இந்த பானையில் தண்ணி நிறையா இருக்குது, சந்தோஷம். இன்னொரு பானையில் தண்ணி கம்மியாக இருக்குதே, நான் படுற பிரயாசம்லாம் விருதாவாயிருதோ அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. அந்நேரம் ஒரு சத்தம் அவருக்கு வந்து தன்னுடைய காதுகளில் தொனிக்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு காலையில் நீ நடந்து போகிற அந்த பாதையை கவனித்து பாரு அப்படிங்கிற சத்தம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் காலையில் எழும்பின உடனே பானையை கழுவுறாரு, கட்டையில் 2 பானையும் தொங்க விடுறாரு. தொங்க விட்டு அவர் நடந்து போகிறார். நடந்து போகும்போதில் நல்ல வெளிச்சம்லாம் வரலை, ஒரு அதிகாலை நேரம். போகிற பாதையில் பார்க்கும் பொழுது அநேக செடிகளாக இருக்குது. சரி, நம்ம போகிற பாதை செடிகளாக இருக்குது, சந்தோஷம், பார்க்குறக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி போய்கிட்டு திருப்பி பானையில் தண்ணியை நிரப்பி மறுபடியும் அந்த எப்பயும் வர்ற பாதையில் வர்றாரு. வரும்பொழுது பார்க்கும் பொழுது அந்த செடிகளில் அழக பூக்கள் பூத்துருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம கொண்டு வர்ற பானையிலேருந்து வடிகிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியோ இந்த செடியில் இருக்கிற மொட்டுகளை மலர வைத்திருக்கு, அழகான பூக்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பானையை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் அந்த பாதையில் போய் மலர்ந்த பூக்களெல்லாம் பறித்து ஒரு அழகான பூச்செண்டை செஞ்சு அவருடைய எஜமானனுடைய டேபிளில் வச்சார். எஜமானன் அன்னைக்கு அவங்க அந்த ரூமில் வந்து சாப்பிட்றதுக்காக அந்த டேபிளில் உட்காரும் பொழுது அழகான நல்ல பூக்கள், கண்களை கவருகிற பூக்கள், அது நல்ல நறுமணமிக்க பூக்களாக இருந்தது. அப்போது எஜமான் அந்த வேலையாளை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவரை வந்து பாராட்டுறார். நல்ல காரியம் செஞ்சுருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் அந்த வேலையாளை பாராட்டினார். ஒருவேளை அது வந்து உடைக்கப்பட்ட பானையாக இருந்தது. அந்த உடைக்கப்பட்ட பானையிலிருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணீரோ மொட்டுக்களை மலர வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகளில் நம்ம உடைக்கப்படுகிறோம். வியாதியினால் உடைக்கப்படுகிறோம், மற்றவங்க பேசுகிற வார்த்தையினால் உடைக்கப்படுகிறோம், ஏதோ ஒரு காரியம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால உடைக்கப்படுகிறோம். ஆனால் நம்ம உடைக்கப்படுகிற நேரங்களில் காண்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் நம்மை உடைப்பது நாம் உருக்குலைந்து போவதற்கல்ல. தேவன் நம்மை உடைப்பது அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நாம் உருவாக்கப்படுவதற்காகவே தேவன் நம்மை உடைக்கிறார். ஒருவேளை உடைக்கப்பட்ட பானை அநேகர் அந்த எஜமானனை சந்தோஷப்படுத்துகிறதாய் அமைந்தது போல, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உடைந்த உள்ளத்தோடு, உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை உடைச்சிருக்கிறேன், நான் உன்னை இந்த பாதை வழியை கடந்து போக வச்சிருக்கிறேன், இந்த வேதனையான இந்த சம்பவத்தை உன் வாழ்க்கையில் நான் அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக இருப்பீங்க, அநேகரை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உருவாக்குவீங்க அப்படிங்கிறதற்காக தான் நான் உங்களை உடைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மறுபடியும் அவங்களோட இருதயத்தில் எழுதி வைத்துக்கோங்க, தேவன் நம்மை உடைப்பது உருக்குலைந்து போவதற்கல்ல, தேவன் நம்மை உடைப்பது அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நாம் உருவாக்கப்படுவதற்காகவே தேவன் நம்மை உடைக்கிறார். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட நம்ம ஒரு மிஷனரி ஸ்டோரியை பார்க்க போகிறோம்.
இடையன்குடியில் பணியாற்றி வந்த கால்வெல் பேராயர் அவங்களுக்கு மொத்தம் 7 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் 4 ஆண் பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைங்களும் தேவனை அறிகிற அறிவில் ரொம்ப வளர்றதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அதுக்கு அவங்க பெற்றோர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதனால் அவங்க சுற்றி உள்ள மக்கள் நல்லா அவங்களோட ஏழ்மை, அவங்களோட தேவைகளை அறிந்து நல்லா செயல்பட்டாங்க. அதில் மூத்த மகளான இசபெல்லா ஒயிட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இசபெல்லா 10 வயதாக இருக்கும்போது அவங்க குடும்பமாக இங்கிலாந்துக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடைபெற்றுச்சு. அந்த மீட்டிங்கில் ரொம்ப கூட்டமாக இருந்தனால இசபெல்லா அவங்க அம்மா அப்பாவை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவங்க தொலைஞ்சு போனதுனால எல்லாரும் அவங்கள தேடினாங்க. நிறைய போலீஸ் எல்லாரும் அவங்கள ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு போலீஸ் அங்கே தூரமாக நிற்கிற அந்த சிறுமியை பார்த்து, நீ யாரு, உன் ஊர் என்ன, உங்க அம்மா அப்பா எங்க, நீ ஏன் தனியாக நிற்கன்னு கேட்டப்போ, என் பேர் இசபெல்லா, நான் இடையன்குடியிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு இடையன்குடினா என்னன்னே தெரில. திடீர்னு ரொம்ப கூட்டம் அதிகமாயிருச்சு. எப்படியோ அந்த போலீஸ் அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சி இசபெல்லா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சேர்த்துட்டாங்க. அப்போதான் கால்வெல் பேராயர் சொன்னாங்க, இடையன்குடி இந்தியாவில் உள்ள ஒரு இடம் அப்படின்னு சொன்ன அதை கேட்ட எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இதன் மூலம் இசபெல்லா இந்தியர்கள் மேலே வச்சிருந்த அன்பு, இடையன்குடி மேல அவங்க பற்று எல்லாத்தையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இசபெல்லா அவங்க அம்மா நடத்திட்டு வந்த போர்ட்டிங் பள்ளிக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்க பள்ளி எல்லாத்தையும் இங்கிலாண்டில் முடிச்சுட்டு வந்த நாள்லேருந்து அந்த பள்ளிக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அந்த வேலையில் தான் அவங்க அம்மா படுற எல்லா பொருளாதார கஷ்டத்தையும் பார்த்து இவங்களுக்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணுமேனு ஒரு ஏக்கம். அதனால் இசபெல்லாவும் அவங்களோட சகோதரியான மார்த்தா லூயிஸாவும் அவங்க இங்கிலாண்டில் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டரில் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறாங்க, அங்கே உள்ள பொருளாதார தேவையை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை கேட்ட ஒரு பாஸ்டர் இங்கிலாந்துல இருந்து 100 பவுண்ட், அதாவது அன்றைய மதிப்புபடி 1060 ரூபாய் அனுப்புனாங்க. இதன் மூலம் அந்த பள்ளிக்கு தேவையான எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுச்சு. இப்படி இசபெல்லா அவங்களால முடிஞ்ச எல்லா வகையிலையும் அந்த பள்ளிக்கு தேவையான உதவியை செஞ்சாங்க. இசபெல்லா கால்வெலுக்கும் நாகர்கோவிலில் தேவ பணியை செஞ்சுட்டு வந்த ஒயிட் ஐயருக்கும் தேவ சித்தத்தின்படி திருமணம் நடந்தது. அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு 6 பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த 6 பிள்ளைங்களையும் அவங்க ஊழியத்தில் நடத்தினாங்க. அவங்க திருச்சியில் புத்தூர் பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ அந்த திருச்சியில் ஒரு பெண்கள் பள்ளி ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த பெண்கள் பள்ளிக்கு பிறகு அங்கே ஆசிரியர் பற்றாக்குறையினால அங்கே மூடி இருந்த எல்லா ஆசிரியர் பயிற்சி மையத்தையும் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. வெறும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அடுத்து எப்படியோ அங்கே 36 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தாங்க. அங்கே ஆசிரியர் பணிக்கு தன்னார்வமாக வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி அளித்து ஆசிரியராக பணியாற்ற உதவி செஞ்சாங்க. இதனை அடுத்து இன்னும் சில ஆண்டுகள்லேயே ஆண்கள் போர்ட்டிங் பள்ளியும் உருவாக்குனாங்க. இந்த பள்ளி தான் இப்போ பிஷப் ஹீபர் பள்ளியா உயர்ந்திருக்குது. நவம்பர் 1 சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை இசபெல்லா அம்மா நிறுவினாங்க. அதுக்கு அஸ்திபாரம் போட்டு அதுக்கான ஆராதனையை ஒயிட் ஐயர் நடத்தினாங்க. இது 4 வருஷமா இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நிறைய பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி இதை எப்படியோ கெட்டி முடிச்சிட்டாங்க. இதை கெட்டி முடிச்சதும் அதுக்காக ஜெல்லுங்கிற ஒரு ஐயர் தான் இதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இப்படி அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சகோதரியா அவங்க மீட் பண்ணாங்க. அப்போ அவங்க ரொம்ப பாரத்தோடு, எனக்கு திருமணம் ஆகி 17 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு அவங்ககிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட இசபெல்லா, எனக்கு குறைய தீர்க்கிற வரம்லாம் இல்லைங்க, ஆனால் நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பா ஏசப்பா ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவாங்கன்னு விசுவாசத்தோட ஜெபிச்சு அவங்ககிட்ட இருந்த சத்து மாத்திரை, உணவு எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு ப்ரேயர் பண்ணி அந்த சகோதரிகிட்ட கொடுத்தாங்க. அவங்க சில மாதத்திலேயே அவங்க ஒரு நல்ல ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்து அங்க உள்ள ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சாட்சி சொன்னாங்க. நான் அவங்க ப்ரேயர் பண்ணோம், ஏசப்பா எங்க ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஆண் மகனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப சாட்சியா வாழ்ந்தாங்க. இப்படி அவங்க நிறைய அற்புதத்தை ஜெபத்தால செஞ்சாங்க. திருச்சியில் அவங்க 32 சர்ச்சு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இன்னும் அநேக மக்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. இப்படி அவங்க சுகம், சொத்து, சொந்தம் எல்லாத்தையும் விட்டு ஏசப்பாவுக்காக இந்தியர்கள் கிறிஸ்துவ அறியணும்னு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஏசப்பாக்காக எதை இழந்தோம், இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம், எல்லாத்தையும் நம்ம சற்று நேரம் சிந்திப்போமா? திருநெல்வேலி மாவடியில் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம். நாள் மே 30 வியாழக்கிழமை அன்று. நேரம் காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. பாடல் மற்றும் ஆராதனை விஎம்எம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். திருநெல்வேலி ரோனா ஊரில்
சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் மே 26, 27 தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில். நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை, டோனாவூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பரப்பாடி கிழக்கு சபை மறுரூப ஆலயம் நடத்தும் 25வது மங்கள படைப்பு பண்டிகை மற்றும் கன்வென்ஷன் கூட்டங்கள். இக்கூட்டம் நடைபெறும் நாள் மே 25 மற்றும் 28 தேதி சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 7 மணிக்கு நடைபெறும் கன்வென்ஷன் கூட்டத்திலும் மற்றும் மே 26 தேதி ஞாயிறு ஆலய ஆராதனையிலையும் தேவ செய்தி அளிக்க வருகிறார் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎஸ்ஐ மறுரூப ஆலயம் பரப்பாடி. மாலையில் நடக்கும் கன்வென்ஷன் கூட்டத்திலும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ஆராதனையிலும் பங்கு பெறும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். சிஎஸ்ஐ டிஎன்டி தூய திருத்துவ ஆலயம் நடத்தும் குடும்ப பண்டிகை ஆராதனை நாள் மே 24 தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 10 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎஸ்ஐ டிஎன்டி தூய திருத்துவ ஆலயம், சேர்வைக்காரன் மடம். இக்கூட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.